அவர் சைலண்ட் மோட்லேருந்து முழிச்சிட்டார் அப்படின்னா எப்பிறவியிலும் பிறவியே இல்லாத இறப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. அதை ஒரு வெளிநாட்டுக்காரங்க சொன்னோடனே உங்களால் அடடா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்க தோணுது. இதுதான் பெரிய ஒரு நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். யாராலும் அழிக்க முடியாத, யாராலும் சரி செய்ய முடியாத, யாராலும் தொட முடியாதன்னு எதை அடையாளப்படுத்துறீங்களோ அதை தொடக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா மருந்தா போகுதா, மரணம் வரப்போகுதா, டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் அந்த விஷத்தை எடுத்து உள்ளே குடிப்பீங்க? அழிக்கும் போது ஏன் உயிரும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக கையாள முடிந்தால் மட்டும்தான் சாத்தியம். இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை யாராவது எடுப்பாங்களா? நம்ம சபை எடுத்துச்சு. எல்லாரும் கைவிடுறாங்க, இதை சரி பண்ண முடியாதுன்னு. நம்ம சபை சொல்லும், நீங்கள் ஒத்துழைக்க ரெடினா நான் சரி பண்ணுறேன்னு சொல்லுவோம். எல்லா பரிகாரங்களையும் ஜாதகத்தை பார்த்தும் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒத்துழைக்க ரெடினா அதை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லுவேன். தீராத நோய் என்ன, தீராத வினைகள் என்ன, தீராத எல்லாமே தீரும். அதை ப்ரூஃபும் பண்ணி காட்ட முடியும். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள பக்தியால் இணைந்துள்ள நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து ஆன்மீகம் சம்பந்தமாகவும், நம்ம மண்ணோட கலாச்சாரம் சம்பந்தமாகவும், நம்முடைய ஆரோக்கிய சூத்திரங்கள், சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன ரகசியங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம். இன்றைக்கி பல பேரோட ஒரு குழப்பத்தையும் சேர்த்து இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவல். என்னங்க எப்போ பார்த்தாலும் தனஞ்சயன் ஏதாவது லாஜிக் இருக்குதா நீங்கள் சொல்கிறதில்ல? தனஞ்சயனோட வேலை என்ன? எல்லா காற்று மாதிரியும் இறந்ததுக்கப்புறம் உடம்பை வீங்க வச்சு அழுக வச்சுட்டு வெளியில் போயிடும், அவ்வளோதானே. வேறு என்ன அதில் ஸ்பெஷல் இருக்க போகுது? எதுக்காக தொடர்ந்து அதையே நீங்கள் பிடிச்சிட்ருக்கீங்க? இப்போ பிராணனை பற்றி சொன்னீங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா பிராணன் தான் நம்ம வாழ்கிறதுக்கு முக்கியமான காற்று, உயிர்காற்றுன்னே அதுக்கு பேர். அதை பற்றி பேசியிருந்தீங்கன்னா லாஜிக்கலாக பொருந்தது. நம்ம சுவாசிக்காமல் இருக்க முடியாது, பிராணன் இல்லைன்னா வாழ முடியாது. கரெக்டு தானே? ஏன் அப்போ நீங்கள் தனஞ்சயனை பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் நானும் அதே தான் கேட்குறேன். ஏன் இறந்த உடனே பிராணன் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த உடம்புக்கு அவ்வளோ மரியாதை செய்கிறீங்கன்னு தான் நானும் திரும்ப திரும்ப கேட்குறேன். ஏன் தனஞ்சயன் வெளியில் போனதுக்கப்புறம் அந்த உடம்பு வீங்குது அழுகுதுங்கிறத தான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு யோசனை வரும் பாருங்க. பிராணன் போனால் உடம்பு சவமாயிருச்சு தானே, ஆனால் தனஞ்சயன் போனால் தான் உடம்பு அழுகுது வீங்குது. அப்போ என்ன அர்த்தம்? தனஞ்சயன் இருக்கும் வரைக்கும் இன்னும் அதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குதுன்னு அர்த்தம். ஒருத்தர் இறந்துட்டார். இப்போது அந்த ஏரியாவில் எல்லா சித்தர்களுமே அங்கே தான் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் ஒருத்தர் இறந்துட்டார். இப்போ போகரோ அகத்தியரோ இல்லை வேறு ஏதோ ஒரு சித்தர் அந்த உடம்புக்கு திரும்ப உயிரை கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா முதல்ல அவங்க செக் பண்ணுறதே இந்த உடம்பில் தனஞ்சயன் இருக்கிறாரா அப்படின்னு தான். ஏன்னா தனஞ்சயன் இருந்தால் கூடவே அந்தர்யாமி இருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா தனஞ்சயனுடைய நேரடி உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காற்றினுடைய பேர் அந்தர்யாமி. இந்த அந்தர்யாமி யாருன்னா பிராணனுடைய தாய். பிராணனை உற்பத்தி பண்ணுறதே, பிராணனை காற்றுலேருந்து பிரிக்கிறதே அவர் தான். யோசித்து பார்த்துக்குங்க.
இவங்க 2 பேர் இருந்தால் மீதமுள்ள எல்லா காற்றுகளையும் ரீசெட் பண்ண முடியும், ஒரு மனுஷன் அவன் திரும்பவும் உயிரோடு நடமாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சமீபமாக ஒரு வாரத்துக்குள்ளார என் நண்பர் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அமெரிக்காவில் இறந்த பின்பு ஒரு 3 நாளைக்குள்ளார ஒரு மனுஷனை உயிரோடு திரும்ப கொண்டு வர முடியும்னு ஒரு ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க ஒரு மெசேஜை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அது இப்போ இதெல்லாம் பல யுகங்களுக்கு முன்னாலே நம்ம சித்தர்கள் உலகத்துக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அவங்களோட அருமை தெரியலை. இன்னைக்கு அதை ஒரு வெளிநாட்டுக்காரங்க சொன்னோடனே உங்களால் அடடா அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்கா அப்படின்னு யோசிக்க தோணுது. இதுதான் பெரிய நாம் வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கண்டுபிடிச்ச எல்லா விஷயத்தையும் எடுத்து பாருங்களேன். இந்த நாட்டுக்காரர் இதை கண்டுபிடிச்சாரு, அந்த நாட்டுக்காரர் அதை கண்டுபிடிச்சாருன்னே சொல்லிக்கிட்டு இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் இந்த வான சாஸ்திரத்தை போகர் கண்டுபிடிச்சாரு, இந்த வைத்திய சாஸ்திரத்தை அகத்தியர் கண்டுபிடிச்சாருன்னு பெருமையாக பேசியிருப்போமா பாருங்கள்? பேச மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனஞ்சயனை பற்றி பேசும்போது பலருக்கு கேள்வி வரும். ஒத்த 9 வாயுவும் ஒக்க இருந்திட, நான் சொல்லலையே, திருமூலர் சொல்கிறாரே, ஒத்த 9 வாயுவும் ஒக்க இருந்திட. நாமெல்லாம் தசவாயுன்னு தானே கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன 9 வாயுங்கிறாரு? என்ன சொல்ல வர்றாரு? 9 வாயு ஒற்றுமையாக இருந்துச்சுன்னா, 9 வாயு ஒத்து இணைஞ்சு செயல்பட்டுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறார். ஒத்த 9 மிக்க தனஞ்சயன். இந்த 9 விட பெரியவன் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அடடா, திருமூலரே இந்த வார்த்தையை சொல்கிறாரா? 9 விட பெரியவன்னு. நீங்கள் சொல்கிற பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன் அத்தனை 9 சேர்த்துட்டு இதை விட பெரியவன் தனஞ்சயன்கிறார். சொன்னதோடு விடுறார பாருங்க. ஒத்த 9 ஒக்க இருந்திட. இந்த 9 பேரையும் இவன் கண்ட்ரோலாக வச்சிருக்கிறேன், கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான், ஆளுமை பண்ணுறான்னு இருந்தால் மட்டும்தான் ஒத்த இவ்வுடலில் உயிரும் இருந்ததுவே. இந்த உடம்பு உயிரோடு இருக்குது அப்படின்னா அடையாளம் என்ன? தனஞ்சயன் மீதமுள்ள காற்றுகளின் மேல் தன்னுடைய ஆளுமையை செலுத்தினால் மட்டும்தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு அதுக்கு இருக்குன்னா என்னடா அதுக்கு பின்னால் ரகசியம் தேடி போகும்போது ஒரு விஷயம் புரியுது. ஆகா, பிறப்பை அறுக்க வேண்டுமென்றாலும் இறப்பை அறுக்க வேண்டுமென்றாலும் ஒருத்தருக்கு தான் தகுதி இருக்குது, அவருடைய பேர் தனஞ்சயன். சரி, இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் மற்றவங்க பேசலை? 2 பாயிண்ட் தான். ஒன்று, அவங்களுக்கு அதோட அருமை தெரியலை, இல்லை பயம். இந்த 2 ஆப்ஷன் தான். அருமை தெரியலைன்னா தனஞ்சயனுடைய வேலை என்ன? சிம்பிள் சார். தனன்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தனஞ்சயன் உள்ளே இருக்காருன்னா உயிர் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் சார். அதுக்கு தனஞ்சயன் உள்ளே இருக்கும்போது இறந்ததாக சொல்லப்பட்ட ஒருத்தரோட உடம்புல கெட்ட நாத்தம் கூட வராதுன்னா பார்த்துங்க அதோட சிறப்பை. அப்போ தனஞ்சயனை தொட தெரியல, அதை பற்றி புரியலை, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொரு பார்வை என்னென்னா பயம். என்ன பயம்? தனஞ்சயனை தொட்டால் நமக்கும் சோதனைகளும் கடுமையான கர்மா உருவாக்கமும் இருக்கும். இப்போது ஒரு வித்தையை கொடுக்கும்போது அதற்கான மரியாதையோடு வாங்கிறதுன்னு ஒரு வரைமுறை இருக்குது. இந்த தனஞ்சயனை நான் ஒருத்தருக்கு உபதேசம் கொடுக்குறேன், இப்படித்தான் பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு முறை ஒன்று சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் அதை அஜாக்கிரதையாக கேட்டுட்டீங்க, இல்லை அதை சரிவர பயன்படுத்தலைன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கர்மாவை விட எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக கிடைச்சி நான் அனுபவிக்க வேண்டியது ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ பயம், ஐயையோ இது ரொம்ப சென்சிவான டாபிக் மாதிரி இருக்குது, இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுத்து தேவையில்லாமல் நம்ம லோடை ஏற்றி வச்சிக்க முடியாதுங்கிற பயம். இந்த 2ஐ தவிர்த்து ஒருவர் தனஞ்சயனை தொடலைன்னா அதுக்கு வேறு அர்த்தம் இருக்கவே முடியாது. ஏன்னு கேளுங்க, தனஞ்சயனை தொட்டிங்கன்னா உங்கள் கர்ம கணக்கே 0 ஆகும். நீங்கள் மரணத்தை ஜெயிக்கணும், பிறப்பை ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே கர்மா 0 ஆகாமல் நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதை, அது தெரியாத உண்மை. மகாபாரத யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா கர்ண மகாராஜா என்ன பண்ணுவார், எல்லா விதமான வலிமையான அம்புகளை பிரயோகம் செய்தும் கூட மரணம் அடையாமல் அப்படியே உயிரோடே இருப்பார். அப்போ அர்ஜுனன் கேட்பார், அர்ஜுனா கண்ணா, எல்லா விதமான அஸ்திரங்களையும் பிரயோகம் பண்ணிட்டேன், ஏன் இன்னும் அவன் சாகாமல் இருக்கிறான்? உனக்கு தெரியாது, நீ இது வரைக்கும் செய்யாத அத்தனை புண்ணியங்களையும் அவன் சேர்த்து வச்சுருக்கானப்பா, அதை அனுபவிக்காமல் அவன் போக முடியாது. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள். அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீங்கள் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, 2ஓட பலனையும் அனுபவிக்காமல் நீங்கள் வாழ்க்கையை முழுமையடைய முடியாது.
ரெண்டையுமே சரி செஞ்சு ரெண்டையுமே இல்லாமல் பண்ணினா மட்டும்தான் அடுத்த கட்ட வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய மரணமில்லா பெருவாக்குள்ள நீங்கள் போக முடியும். அதை சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தாங்க குவாலிட்டி இருக்குது. அதுக்கு பேர் தான் தனஞ்சயன். யாராலும் அழிக்க முடியாத, யாராலும் சரி செய்ய முடியாத, யாராலும் தொட முடியாதன்னு எதை அடையாளப்படுத்துகிறீங்களோ அதை தொடக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பலரும் பயப்படுறாங்க அதை தொடுறதுக்கு. ஏன்னா இதை தொட்டால் பலவிதம், இப்போது தனஞ்சயனை தொட்டால் மரணம் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா? மரணம் தள்ளி போகும், மரணத்தை ஜெயிக்கலான்னு என்ன அர்த்தம்? மரணத்தை நாம் நேருக்கு நேர சந்திக்கிறோன்னு அர்த்தம், மரணத்து கூட ஃபைட் பண்ணுறோன்னு அர்த்தம். அதில் மரணம் ஜெயிக்குதா நீங்கள் ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்க போகிறீங்கன்னு அர்த்தம். யார் இதை துணிஞ்சு செயல்படுத்துவான்னு நினைக்கிறீங்க? துணிஞ்சு மரணத்து கூட போராடுறதுக்கு ஒரு வாட்டில் விஷம்தான், அதுக்கு பேர் தான் தனஞ்சயன்னு வச்சுக்குவோம். இதை சாப்பிட்டா மருந்தாக போகுதா மரணம் வரப்போகுதா டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் அந்த விஷத்தை எடுத்து உள்ளே குடிப்பீங்க? யோசிச்சு பாருங்கள். அப்போ தனஞ்சயன் கிட்டத்தட்ட அந்த மாதிரி எல்லாவற்றையும் அழிக்கும் வல்லமை கொண்டவன். அதை அழிக்கும்போது ஏன் உயிரும் கூட போக வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக கையாள முடிந்தால் மட்டும்தான் சாத்தியம். இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை யாராவது எடுப்பாங்களா? நம்ம சபை எடுத்துச்சு. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் போகிற உயிர் தானே, ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு முயற்சி எடுத்தது தான் ஒரு ஆகச்சிறந்த பலனாயிருச்சு. எல்லாரும் கைவிடுறாங்க இதை சரி பண்ண முடியாதுன்னு. நம்ம சபை சொல்லும், நீங்கள் ஒத்துழைக்க ரெடினா நான் சரி பண்ணுறேன்னு சொல்லுவோம். எல்லா பரிகாரங்கள்லையும் ஜாதகத்தை பார்த்தும் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ஒத்துழைக்க ரெடினா அதை நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லுவேன். காரணம், தனஞ்சயனுடைய வலிமை என்பது ஒரே நாளில் ஆச்சரியங்களை பண்ணக்கூடிய அற்புதமான வலிமை. இதை செய்யும்போது நாமளும் கொஞ்சம் தோள்களை தயாராக வச்சுக்கணும். சில சுமைகள் நம்மீதும் இறங்க வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால. ஆனால் நமக்கு ஒரு தைரியம் என்னென்னா, தனஞ்சயனை சரியாக பயன்படுத்துறதுக்கான நுணுக்கத்தை சரியான நபர்களை ஒப்படைச்சா மேஜிக் நடக்கும் அப்படின்னு நமக்கு தைரியம் இருக்கிறதுனால துணிஞ்சு இறங்குறது உண்டு. நாம் இந்த தைரியம் இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? தனஞ்சயன்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, பிராணன் தான் முக்கியம், தனஞ்சயனில் அப்படி ஒன்றும் முக்கியத்துவம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆக மட்டும்தான் பார்ப்போம். திரும்பவும் சொல்கிறேன், மனித பிறவி மகத்தானது. உங்கள் காதில் தனஞ்சயனை பற்றியும் அவருடைய வல்லமை பற்றியும் கேட்கறதுக்கான பிராப்தத்தை இயற்கை உருவாக்கி தருதுன்னா உங்களுக்கு இன்னும் மிச்சம் இருக்குது உங்கள் கர்ம கணக்கு அளிக்கிறதுக்கு. உங்களுக்கு இன்னும் மிச்சம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அத்தியாயத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு. என்ன சார் செய்யணும்? தேடுங்க. தனஞ்சயன்னா யார், அவருடைய வேலை என்ன, அவருடைய வலிமை என்ன, அவர் நம்ம உடம்புக்குள்ளேருந்து என்ன பண்ணுறாரு தேடுங்க. அவர் சைலண்டாக இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் இப்பிறவிக்கான வாழ்க்கையை வாழ்வீங்க. அவர் சைலண்ட் மோட்லேருந்து முழிச்சிட்டார் அப்படின்னா எப்பிறவியிலும் பிறவியே இல்லாத, இறப்பே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இதனால தான் பலருக்கும் அந்த நுணுக்கத்தை தொடுறதுக்கு தெரியாமலும் தொட பயந்தும் அதை தவிர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாழ்க்கையில் மிராக்கள் நடக்கணும், என் வாழ்க்கையே மிராக்களால் நிறைஞ்சதாக இருக்கணும்னு தைரியமாக என்ன நடந்தால் பரவாயில்லைங்கிற ஒரு நம்பிக்கையோடு தொட்டிங்கன்னா தீராத நோய் என்ன, தீராத வினைகள் என்ன, தீராத எல்லாமே தீரும். வாழ்க்கை ஒரு புதுசாக இருக்கும். இதெல்லாம் கூட என் வாழ்க்கையில் நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதிசயங்களை தனஞ்சயனால் செய்ய முடியும். அதை ப்ரூஃபும் பண்ணி காட்ட முடியும். தனஞ்சயனை கொண்டாடுங்க, வாழ்க்கை சூப்பராக உங்களால் வாழ முடியும். குருவே சரணம். என்னோடய பேர் செந்தில்நாதன், திருச்சியிலேருந்து வர்றேன். முதல்ல தனஞ்சய தந்திர கிளாஸ் தான் வந்த மார்ச் மாதம். அப்போ வரும்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையோடு வந்தேன். ஆக்சுவலாக வருமானமே இல்லை. ஒரு 2-2.5 வருஷமாக இந்த பயிற்சியை எடுத்து கரெக்டாக ஒரு 10 நாளே வருமானம் வர ஆரம்பிச்சது. இப்போ மிகப்பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். நான் ஆல்ரெடி என்னோடய நண்பருக்கு நான் சொன்னேன், இந்த விஷயத்த சொன்னேன். அவர் போன மாதம் வந்து தனஞ்சய தந்திர கிளாஸுக்கு வந்தார். வந்து 10 வருஷமாக ஒரு கேஸ் ஒன்று நடந்துட்டு இருந்தது. அந்த கேஸ் முடிஞ்சு அவருக்கு போஸ்டிங்கும் கொடுத்துட்டாங்க. அதை மகிழ்ச்சியாக ரொம்ப என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. உங்களால் தான் அது கிடச்சிது அப்படின்ட்டு. நான் சொன்ன போகருக்கு நன்றி சொல்லுங்கள், குருஜிக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் இங்கே தனிச்சிறப்பு என்னென்னா, அறிவியல் ரீதியாக மட்டும் நீங்கள் சொல்லாமல் அந்த சித்தர் மார்க்கத்தில் சொல்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமையுது எங்களுக்கு. நாங்கள் புது புது விஷயம், புது புது தேடல்களோடு இங்கே வர்றோம். அது ஆணித்தரமாக நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குது. இந்த பயிற்சிகள்லாம் நிரந்தரமாக நல்லா நேர்த்தியாக உங்கள் ஆசையோடு பண்ணி வாழ்க்கையில் முன்னேறணும், சந்தோஷமாக இருக்கணுன்றது தான் ஆவல். மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கும். நன்றிங்க ஐயா.